Legend and Icon Awards 2026. நாவின் தவளும் சொந்தமும். நான் 75ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்திலே எனக்கு முதல் எல்லா நிறைய விருதுகள் மறைப்பிழந்து விட்டோமோ என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் காலத்திலே கனடாவிலே மிக புகழ்பெற்ற ஒரு ஊடகமாக திகழ்வது ஒரு கம்பீரமான ஒரு செயற்பாடுகள் இலங்கையை மண்ணிலே மட்டுமல்ல உலகத்திலே பேசப்படுகின்ற ஒரு விருதுகளாக இருக்கின்றது. கனா என்பவரை அவரும் அப்படித்தான் இந்த கலை சார்ந்த கனாவுடன் பேசும்போது பல்துறை சார்ந்த அகமையோரை வாழ்த்துவதற்காகவும் செய்கின்றார்கள். ஏற்கனவே புத்தகர்களுக்கு திரும்ப திரும்ப அவர் கொடுக்கிறது. வணக்கம். அருமையான ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஒரு பெரிய ஸ்பான்சருக்கு ஆதரவு. Behind Me Media பெருமையுடன் வழங்கும் Legends and Icons Awards 2026. தமிழர்களின் பெருமை பிரம்மாண்ட மேடையில் மிளிரப் போகின்றது. பல துறைகளில் சாதனை புரிந்த சிறந்த நபர்களை கௌரவிக்கும் மறக்க முடியாத விருது விழா எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர் ஸ்காபரோவில் இந்த வரலாற்று நிகழ்வு நடைபெறவுள்ளது. உங்கள் சாதனைகள் ஒளிரும் அரங்கம், உங்கள் பயணம் விழாவாக வளரும் கணம், உங்கள் வெற்றிக்கு உலகம் கைதட்டும் தருணம். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து இந்த அற்புதமான நிகழ்வை நேரில் கண்டு மகிழுங்கள். நீங்கள் கொள்வனவு செய்யும் டிக்கெட்டானது விருது விழாவுக்கான நுழைவு மட்டுமில்லாமல் சிறப்பு இரவு விருந்தும் வழங்கப்படும். இப்போதே உங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கனா செல்வா 647 302 1189, நிரோஷ் விஜய் 437 688 3493, அகிலேஷ் 647 706 1189. Legends and Icons Awards 2026 சாதனையாளர்கள் கூடும் மேடை, தமிழர் பெருமை பேசும் விழா. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்னொரு சொன்ன ஒரு விஷயம் நீங்க வந்து பாருங்க தெரியும் வந்து அனைவருக்கும் வணக்கம். தெரியும் இந்த மாதம் என்பது ஒரு பிற வரலாறுகளையும் பிற வேலைகளையும் சுமந்து சிறிது மாதம் கொஞ்சம் புதுமையாக செய்ய போகிற இந்த எல்லாருமே பெரிய யோசிச்சிருக்கோம். கொஞ்சம் புதுசாக கொண்டு வரத்துல நாங்கள் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். உண்மையிலே இந்த ட்ரோபி லான்ச் நாங்கள் டிசைன் பண்ணது கூட அது முழுக்க நானே அதை டிசைன் பண்ணி எப்படி வரும் இந்த பிகேமி என்றது வந்து இந்த முகம் வந்து அதாவது கலாச்சாரம் அல்ல. இந்த ஃபங்க்ஷனாக நல்ல வழியில் எல்லாம் தெளிவாகவே பண்ணுறோம். இந்த பிகேமி மீடியா பின்னாலும் ஒரு பெரிய டீம் இருப்பது. இதை இந்த பிஎம் மீடியான்ற நோக்கம் நான் வழியாக சொல்லுவேன். அதை வழியாக செய்ய கொண்டு தெரிவிக்கலாம். இதில் இருக்கிற வாய்ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய முகம் பெருசாக பிஎம் மீடியா வந்ததில்லை. இப்போ நான் மீடியா ஸ்டார்ட் பண்ணி எங்கள் நாளைக்கு தொடர்ந்து 3 மாதத்துல வந்து நான் பார்ட்டிசிபேட் செய்வோம். எனக்கு உங்கள் வீடியோ கையில் இருப்போம். நாங்கள் வந்து காசு போகிறோம். நான் உண்மையை சொல்லலாம். இது வந்து எல்லாருமே ஒரு செலிபிரிட்டி தான். நிச்சயமாக அந்த பிஎம்பி மீடியாவில் ஒரு காலமும் நான் அதை செய்ய போகிறதுன்னா அந்த தவறு நான் விட போகிறதில்லை. வந்து கேன்சர் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நோக்குகின்ற அது சுகாதாரம் சார்ந்த விடயங்களை எங்களுடைய மீடியா கொண்டு வந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருந்தது. இந்த மாதிரி டீச்சர்ஸான நிகழ்வுகளை நாங்கள் போய் அந்த மீடியா கொண்டு வரோம். நிரோஷ் எனக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பேக் போர்டு.
Mr. Sharon, come in please. இந்த அகிலேஷ் எங்களுடைய வகுப்பில் நடிக்கிறது ரீசெண்டாக தான் வகுப்பில் வைக்கிறார் ஜஸ்ட் 2 months. ஆனால் அவரை இவருக்கும் எனக்கும் வெரி ஒப்போசிஷன். நான் ஒரு சைடு அகிலேஷ் ஒரு சைடு அவ்வளோ பேஷண்டாக எனக்கு பேசுனதும் எனக்கு அந்த பொறுமைன்றது பூச்சியம். அது எப்பவுமே உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் ஷெரான் அவரோட சேர்ந்து இப்போ புதுசாக பயணிக்கிறார். அவர் இவன் டிரெக்டராக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் டிரெக்டர் அவர் பண்ணுறார். நான் இது ஜஸ்ட் இந்த பிஎம்இ அவார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் பிகினிங். நீங்கள் வேறு நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மவர்களை கௌரவிக்கின்ற நம்மவர்களை முன்னோக்கி நடத்துகின்ற ஒரு ஊடகமாக தான் இருக்கும். உண்மையில் இந்த மாதிரி நாங்கள் என்னோட கூட இருக்கக்கூடியதான் இந்த பிஹேவி நல்ல நம்பிக்கை இருக்கு. இந்த நிறுவனம் நிச்சயமாக சர்வதேச நிலைக்கு கட்டாயம் பெறும். இப்போ இருக்கிற சர்வதேச ஊடகங்களையும் தாண்டி அது போகும் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த அவார்ட் செரமனியை மேலும் சக்ஸஸ் ஆக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நன்றி சொல்கிறேன். ஆனால் அப்படின்னு என்னால் இங்கே சிரிக்க முடியுதுங்களா? இங்கே இருப்பவர்கள் தான் பேச அழைப்பதில் மகிழ்ச்சி. இதில் இருக்கிறவங்க கட்டாயம் வரணும். ஸோ அது முக்கியமாக இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. இதான் அவார்ட் அப்படி இருக்க போது அந்த அவார்டு எப்படி எல்லாரும் கையில் வச்சிருக்க போகிறாங்கன்ற அந்த விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு ஒரு 3D வடிவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நன்றி. இன்று நிறைய ஊடக நண்பர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். ஸோ எல்லாருக்குமே நன்றி. இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி.